வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அல்லது இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய பல்வேறு விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். காரணம், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னால் எண்ணற்ற வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை அவர்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆளுமை சார்ந்து சில பண்பு நலன்களை அவர்கள் வளர்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். அந்த வகையில் நாம் கடந்த சில வாரங்களாகவே அவருடைய ஆளுமையில் சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை பேசி வருகிறோம். முக்கியமாக சிறிய குறைபாடுகள் நமக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் தான் நாம் இந்த நம்முடைய இளைஞர்களிடம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சில புதிய போக்குகள், அந்த போக்குகள் எப்படி அவர்களுக்கு தடையாக மாறுகின்றன என்பதை பற்றியெல்லாம் பேசி வருகிறோம். அப்படி பார்க்கிற போது அலட்சிய மனோபாவம், அதாவது எல்லாவற்றின் மீதுமான அலட்சிய மனோபாவம் எப்படி இன்றைக்கு இளைஞர்களிடம் நிறைந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முந்தின தினம் நாம் பேசினோம். இந்த அலட்சிய மனோபாவம் என்பது அவர்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் கூட அது வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய இடங்களில் இளைஞர்களை, மாணவர்களை சந்திக்கிற போது அவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அரசியலில் இன்றைக்கு அவர்கள் பார்க்கிற அரசியலை தவிர இதற்கு முன்னால் என்ன நடந்தது, தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கின்றன, என்ன விதமான கோட்பாடுகள் இங்கு வைத்து விவாதம் நடந்திருக்கிறது, எத்தகைய ஆட்சிகள் நடந்திருக்கின்றன, எத்தகைய திட்டங்கள் நிறைவேறியிருக்கின்றன, இதை பற்றியெல்லாம் பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஒரு சிறிய பார்வை கூட இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே அவர்களிடம் எடுத்துரைத்தால் கூட இது தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அலட்சிய மனப்பான்மையை உருவாக்குகிறது. இந்த அலட்சிய மனப்பான்மை என்பது அவர்கள் அரசியல் முடிவுகள் எடுப்பதிலும் பிரதிபலிக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் என்ன அவர்கள் முன்னால் காட்டப்படுகிறதோ அது மட்டுமே உண்மை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை தேடிச் செல்வதற்கான ஒரு பொறுமையோ அவகாசமோ அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் பல்வேறு சமூக பிரச்சனைகள், முக்கியமாக சாதி, மதம், இவை சார்ந்த பிரச்சனைகள், இவற்றெல்லாம் கூட ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. அதே போல் தேசபக்தி என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. இதைத்தான் தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் மிக சுலபமாக தங்களுக்குள் வரித்து கொண்டு அதையே உண்மை என்று நம்புகிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் அக்கறையின்மையும் அலட்சியமும். வரலாறு என்பது அது வேறு யாரோ ஒருவருக்கு உரியது, அரசியலாக அது வேறு யாரோவருக்கு உரியது. நாங்கள் அதனுடைய ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்கள். அல்லது ஏதாவது ஒரு தருணத்தில் உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோடு ஒரு கனெக்ட் ஆவது, ஒரு பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்தமான வடிவத்தை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது, இது இன்றைக்கு இளைஞர்களிடம் பரவலாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது அவர்களுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் தொடங்குகிற அவர்களுடைய புறக்கணிப்பு மனப்பான்மை சமூக வரலாறு, அரசியல் வரலாறு, பொருளாதார வரலாறு எதை பற்றியும் எந்த பார்வையும் இல்லாமல் யாராவது அவர்களை உணர்ச்சி பூர்வமாக ஒரு மேலோட்டமான பொய்யான கருத்தின் மூலமாக தூண்டினால் கூட அதற்கு பலியாகக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாக போலி சித்தாந்தங்களும் போலி வழிகாட்டிகளும் தோன்றி நாங்கள் ஒரு நாளில் இதை செய்வோம் அதை செய்வோம் என்றெல்லாம் உங்களுக்கு போதிப்பதன் காரணம் சமூகத்தினுடைய உண்மையான சிக்கல்களிலிருந்து உங்களை திசை திருப்புகிறார்கள். உண்மையான சிக்கல்களிலிருந்து உங்களை மடைமாற்றுகிறார்கள். அதை நாம் அப்படி மடைமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், வள்ளுவர் சொன்ன அதே விஷயம்தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொன்னது போல, மெய்ப்பொருளை காண்பதற்கு நமக்கு ஒரு பரந்துபட்ட அக்கறை தேவை. அலட்சிய மனப்பான்மையை விடுத்த, கேலியை விடுத்த ஒரு சீரியஸான ஒரு கூர்மையான பார்வை தேவை என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம்
என்ன நினைக்கின்றோம், அதாவது தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். அதாவது நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றிவிட்டது, என்னை ஏமாற்றிவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் அவர் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இன்று வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள், ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன, கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள், ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை, அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது, ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்த போகின்றோம், ஒரு விழா நடத்த போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதான் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்.
நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும் இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவாங்க. தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது. நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது. மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ். அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள். பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது. அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு மாநிலத்திலும் திடீரென்று ஏதேனும் எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறும். அப்போது ஒன்றிய அரசு மிகுந்த கவனத்தோடும் அந்த சிக்கல்கள் பெரிதாகி விடாமல் இருப்பதற்கு மாநில அரசுக்கு உதவுகிற வகையிலும் இருக்க வேண்டும். அப்படித்தான் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயத்தினால் மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். இது ஒரு வருந்தத்திற்குரிய செய்தி. அந்த நேரத்தில் ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும்? ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் என்கிற நிலையில் இல்லாமல் ஒரு கட்சிக்காரர் என்பது போல இதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும், இதற்கு சிபிஐ விசாரணை தான் வேண்டும், இதற்கு ஆளுங்கட்சிக்கே தொடர்பு இருக்குமோ என்று தோன்றுகிறது என்றெல்லாம் ஏதோ ஊடகங்களில் கிசுகிசு எழுதுகிறவர்களைப் போல ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் பேசியிருக்கிறார். எதற்காக தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு கோபம்? அண்மையில் தில்லியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தமிழ்நாடு அரசினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். தமிழ்நாட்டில் பேரிடர் எழுந்தபோது, இருபெரும் வெள்ளங்கள் சென்னையிலும் தூத்துக்குடி அருகிலும் நடந்தபோது அதற்கான நிவாரணமாக 37,000 கோடி ரூபாய் கேட்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாயை கேட்டது.
ஆனால் ஒன்றிய அரசு இதுவரையிலே வெறும் 276 கோடி தான் கொடுத்திருக்கிறது. இரண்டுக்கும் தொடர்பே இல்லை. 37,000 கோடி எங்கே இருக்கிறது, 276 கோடி எங்கே இருக்கிறது? இதனை சுட்டிக்காட்டி இதற்கு நிதியமைச்சர் தான் பொறுப்பு என்று சொன்னதனாலே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக, அதற்கான எதிர்வினையாக நிதியமைச்சர் இப்படி பேசியிருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. ஒரு ஒன்றிய அரசில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் தேர்தலில் நிற்காமல், மக்களையே சந்திக்காமல் அவ்வளவு பெரிய பொறுப்பை பெற்றுவிட்ட அவர் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் இடம் கொடுப்பதுண்டு. இல்லையானாலும் சில நேரங்களில் இங்கே இருக்கிறவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பளிப்பதுண்டு. தேர்தலையே சந்தித்திருக்காத ஒருவருக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், 2வது முறையாக நிதித்துறை அமைச்சர் போன்ற பொறுப்புகளெல்லாம் வழங்கப்படுகின்றன. ஆனால் அவர் சற்றும் பொறுப்பில்லாமல் இப்படி பேசியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கவனமாக மேலும் மேலும் பெரிய இடங்களுக்கு போகிற போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்பதுதான் திருக்குறள் சொல்லும் எல்லோர்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவாக இருப்பது என்பது எல்லோருக்குமே நல்லது. அதிலும் யாருக்கு கூடுதல் செல்வம் இருக்கிறதோ, யாருக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் மேலும் மேலும் பணிவாக நடந்து கொண்டால் அந்த இடத்துக்கும் கூட ஒரு மதிப்பு வந்து சேரும் என்று திருக்குறள் சொல்லும். ஆனால் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிறவர்களும் கூட பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த பொறுப்புக்கு ஏற்ற வகையில் பேச வேண்டும். என்ன செயல்பாடு இருக்கிறது என்பதை விட முதலில் என்ன சொற்கள் வெளிவருகின்றன என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பத்திரிகை, ஒரு மஞ்சள் பத்திரிகை, இதற்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தெரிகிறது என சொல்லலாம். ஆனால் அத்தனை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி ஒரு தொடர்பு இருக்குமோ என்று பேசுவது நாட்டினுடைய எதிர்காலத்தை, அரசமைப்பை மிகவும் கவலைக்குரியதாக ஆக்குகிறது என்பதை சுட்டிக்காட்டியே தீர வேண்டியிருக்கிறது. இந்த நிலை என்ன ஆகும் என்றால், மேலும் குற்றங்கள் தொடர்வதற்குத்தான் இது வழிவகுக்கும். அரசு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கட்சியாக இருக்கிற போது நேருக்கு நேர் எதிராக கூட நின்றிருக்கலாம். அரசு என்று வந்ததற்கு பிறகு அந்த அரசின் மூலமாக நாட்டில் அமைதியை, மக்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை உருவாக்குவது தான் இங்கே இருக்கிற அரசாக இருந்தாலும் அங்கே இருக்கிற அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இதுதான் வாய்ப்பென்று கருதி இந்த அரசை தாக்குவதற்கு அதனை பயன்படுத்தி கொள்வது அத்தனை பொறுப்புடைய செயலாகவும் இருக்காது, நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதாகவும் இருக்காது.